சமூக நீதி என்கிற குரல் வலுவாக தேசம் முழுவதும் ஒலித்தாலும் இன்னும் நடைமுறையில் அது 10% கூட வரவில்லை. இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் தேக்கம் இருக்கிறது. அதிகாரம் வாய்ந்த பொறுப்புகளில் இடஒதுக்கீட்டு முறையே கிடையாது. துணைவேந்தர் பதவியா இடஒதுக்கீடு கிடையாது, பேராசிரியர் பதவியா இடஒதுக்கீடு கிடையாது, நீதிபதி பதவியா இடஒதுக்கீடு கிடையாது. ஐஐடி போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் இயக்குனர் போன்ற பதவிகளா, பேராசிரியர் பதவிகளா இடஒதுக்கீடு கிடையாது. சும்மா கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை, கலாசி வேலை, நாளாந்திர வேலை தான் இடஒதுக்கீடு. அதுவும் அந்தந்த சதவிகித அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில் நிரப்பப்படுகிறதா என்றால் இல்லை. அதுவும் அரசு துறையாக இருப்பதால் தானே கேள்வி கேட்கிறாய் என்று எல்லாம் தனியார் மயப்படுத்தப்படுகிறது. தனியார் மயப்படுத்தப்பட்டால் நீ எப்படி இடஒதுக்கீடு கேட்பாய்? ஆகவே இந்த சமூக நீதியை சிதைக்கிற முயற்சி ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கிற போது நாம் கல்வி தலங்களிலும் சமூக நீதியை பரவலாக்க செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை எழுப்புகிற ஒரு நூலாகத்தான் அசோக் பாண்டியன் அவர்களின் இந்த நூல் அமைந்திருக்கிறது. இதை நாம் விரிந்த தளத்தில் மக்கள் மயப்படுத்த வேண்டும். தனிப்பட்ட முறையில் அண்ணன் இமயம் அவர்கள் பேசும்போது சொன்னார், திருமாவளவன் சொன்னால் எங்கள் முதலமைச்சர் உடனே செய்வார், அந்த அளவுக்கு 2 பேருக்கும் இடையிலே நல்ல நட்பு இருக்கிறது, இணக்கம் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது என்று. இந்த நெருக்கத்தை சொல்லுவதற்காக அவர் சொன்னார். ஆனால் நடைமுறைப்படுத்துவதிலே அவருக்கும் சிக்கல் இருக்கிறது, நமக்கும் சிக்கல் இருக்கிறது. அதுதான் அரசியல். அதை புரிந்து கொள்வதில் தான் நமக்கிடையிலே வேறுபாடுகள் இருக்கின்றன. சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பெரியாரும் விரும்பினார், புரட்சியாளர் அம்பேத்கரும் விரும்பினார். பெரியார் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை, எந்த அதிகாரத்திலும் இல்லை. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அதிகாரத்தில் இருந்தார். அரசமைப்பு சட்டத்தில் அதை எழுத முடிந்தது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடிந்ததா என்றால் இன்றும் இல்லை. இப்போதும் சாதியை வளர்ப்பதிலே தான் பெரிய அளவில் எழுச்சி நாடு முழுவதும் உருவாகி கொண்டு வருகிறது. சாதி பெருமையை பேசுவது என்பது ஒரு அரசியலாக்கப்படுகிறது. நடைமுறைப்படுத்துவதிலே அந்த சிக்கல் இருக்கிறது. ஆகவே சமூக நீதியை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் போராட்டம் தேவைப்படுகிறது. ஆகவேதான் சொன்னேன், இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மயப்படுத்த வேண்டும், மக்களை அரசியல்படுத்த வேண்டும். இந்த விழிப்புணர்வை வெகு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எல்லா தரப்புகளிலிருந்தும், எல்லா முனைகளில் இருந்தும் இந்த குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ நாம் பேசினா ஒரு நாள் செய்தியாக அது உட்காந்துரும், அவ்வளவுதான். திருமாவளவன் இதை பேசினார், முடிஞ்சு போச்சு. இது வெகு மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் குரலாக மாறுகிற போது, போர்க்குரலாக மாறுகிற போது, அந்த மக்களின் தயவோடு ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிறவர்கள் வேறு வழியில்லாமல் மக்கள் குரலுக்கு மதிப்பளித்துதான் ஆக வேண்டும். எனவே எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதை முதலில் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும். இந்த நூலை பரவலாக நீங்கள் மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்கள் இந்த நூலை கட்டாயம் படிக்க வேண்டும். பிகாம் எம்காம் படிக்கிற அளவுக்கு அந்த விழிப்புணர்வு உருவாகி இருக்கிறது. இப்போ வர்ற நிறைய பேர் நான் ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்புகிற கடிதம் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 100 பேர் கையெழுத்து போடுறேன் இந்த அட்மிஷன் காலத்தில். அதில் நிறைய பிகாம் கேட்டு வருகிறார்கள். அதிலும் பெண்கள் நிறைய பிகாம் படிக்கிறார்கள். ஆனால் இந்த நூலை படித்த போதுதான் தெரிகிறது, அவர்கள் பிகாம் படித்தாலும் எம்காம் படித்தாலும் பெரிய வேலை வாய்ப்பு இல்லை, எதிர்காலம் இல்லை என்பது தெரிகிறது. அதற்காக அதை படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, படிக்க வேண்டும். ஆனால் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் நிதி, கணக்கு, தணிக்கை என்கிற இந்த துறைகளில் படித்து, முறைப்படி படித்து, பல்கலைக்கழகங்களில் படித்து பயிற்சி பெற்று, இடஒதுக்கீட்டின் மூலமாக அந்த வாய்ப்பை பெற்று, அதன் மூலம் அவர்களின் எதிர்காலத்தை சிறப்புக்குரியதாக உறுதிப்படுத்த வேண்டும்.
எனவே இந்த துறைகளில் சமூக நீதி விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்கிற இந்த குரல், அசோக் பாண்டியன் அவர்களின் குரல், இந்திய வணிகவியல் பட்டதாரிகள் சங்கத்தின் குரல் வெகு மக்களின் குரலாக மாற வேண்டும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களுக்கு ஒற்ற துணையாக இருக்கும். உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் என்னால் ஆன பணிகளை நான் மக்கள் அவையில் மேற்கொள்வேன். அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன், முதல்வரின் கவனத்திற்கும் எடுத்துச் செல்வேன் என்கிற உறுதியை தந்து இந்த விருதினை வழங்கி சிறப்பித்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.